எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ நிஷா எப்படி செலிப்ரேஷன் பண்ணா அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் இருட்டாக இருக்கும், ஏன்னா விடிய காலையில். தியாவோட புது ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எல்லாம் பார்ப்பீங்க வீடியோவில். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நானே எங்கள் அத்தையும் வந்து 1:45 எழுந்திரிச்சோம். மணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா தெரியலையா தெரியலையே 3:15 ஆகுது. 3:15 ஆகுது. நான் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு சரி கோலம் போடலாம் அப்படின்னு வந்து என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த 3 மட்டும் தெரியவே மாட்டேங்குது, எவ்வளோ காட்டினாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து 3:15 ஆகிடுச்சு. நான் வந்து 1:45 எந்திரிச்சேன். எவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா? இருங்க, உங்களுக்கு பேக் கேமரா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இன்னும் விடியவே இல்லை, அதனால் லைட்டெல்லாம் வச்சு சரி காட்டலாமே அப்படின்னு வந்து காட்டுறேன். இதுதான் கரும்பு. ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். என்னுடைய கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தியா தர்னிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க காட்டுறேன். தியா பாருங்கள், குளிர்னு இழுத்து போத்திக்கிட்டு குப்பரை தூங்குறா. தரணீஷு இந்தோ இங்கே மேலே படுத்துக்கிட்டு இருக்கான். செல்வா வந்து இங்கே உள்ளே படுத்துட்ருக்காரு, ஏன்னா லைட்டு வெளிச்சம் தெரிஞ்சால் திட்டுவார். இப்போ வந்து 1:45 எழுந்திரிச்சு மணி வந்து இப்போ 3:15 ஆயிடுச்சு. இப்போ வந்து குளிக்க போயிட்டு 6 மணிக்குள்ளே நம்ம சாமி கும்பிடணும். அதனால் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். என்னென்னலாம் பண்ணுறேன், எப்படிலாம் பொங்கல் வைக்கிறது அப்படின்றது தான் ஃபுல்லாக பார்க்கலாம். எல்லாத்துக்கும் இன்னொரு தடவை ஹாப்பி பொங்கல். நேரத்தில் எந்திரிச்சிட்டாலே இதே தான். இது செல்வா காலையில் எழுந்திரிச்சு காலை மிதி இந்த காலை மிதிப்பேனா வேலை பார்ப்பேனா இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாரு. உங்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். புது கரண்டியில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, இருங்க காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அது வந்து இந்த மாதிரி அடுப்பில் கேஸில் வந்து வச்சுட்டு ஹீட் ஆகும். லைட்டாக ஹீட் ஆனோடனையும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா ரொம்ப பிடிச்சிரும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கத்தியை வச்சு இப்படி எடுத்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் ஆயிரும். நான் இந்த கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த புது குண்டாலெலாம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு இல்லையா, நம்ம வந்து ஸ்டிக்கர் பிரிக்கையில் பாதி ஸ்டிக்கர் வந்து இதிலே ஒட்டிக்கும் இல்லையா. நீங்கள் அடுப்பில் இந்த மாதிரி சூடு காட்டி இது பண்ணிடலாம், நம்மளுக்கு ஸ்டிக்கர் வந்து ஈஸியாக வந்துடும். இப்படி தான் நான் வந்து ரிமூவ் பண்ணுவேன். நீங்களாம் வந்து ஸ்டிக்கர்லாம் இருந்துச்சு அப்படின்னா கையால் பிப்பீங்களா, இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பேக் கேமரா காட்டுறேன் எடுக்கிறேன். செல்வா என்னடி தனியாக புலம்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. இவ்வளோ நேரம் செல்வா தான் புலம்பிக்கிட்டு இருந்தார், நானும் புலம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி கரண்டி சூடாக இருக்கையில் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அது ஒரு கையில் கேமரா வச்சுக்கிட்டு ஒரு கையில் பிக்கவும் முடியல. சூடு ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன், அங்கே படுத்துக்கிட்டு நிஷா ஆமாம் வீடியோ சொல்லு. என்ன இங்கேருந்தே சொல்லுன்னு அப்போ இரு, என் ஸ்டிக்கரை நான் ரிமூவ் பண்ணிட்டு வரேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டிக்கரை எடுத்துருவேன். நீங்களாம் கையால் பிப்பீங்களா, இந்த மாதிரி எடுப்பீங்களா சொல்லுங்கள். இது வந்து இப்போ நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா போயிடும். இதே நீங்கள் கையால் போட்டு பிச்சுட்டு இருந்தீங்கன்னா பாதி இது இதில் ஒட்டிக்கும், பாதி இது இதில் பண்ணிடும். என்ன கூப்பிட்டு என்ன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனியா எல்லாருக்கும் இனியா பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரே ஒரு ஆளுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்ன என்னோட மாமியார் நீ சொன்ன மாமியார் போட்டிருக்க. ஆமாம், நிஷாவோட பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட். அது இப்போ பார்க்க வேணாம், செல்வா எந்திரிக்கட்டும், அப்புறமேட்டு நான் காட்டுறேன். தியா தியா கீழே தூங்கிட்டு இருந்தா, இப்போ நான் மேலே படுக்க வச்சுருக்கேன். நிஷா அம்மாவுக்கு என் மாமியார் பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போ வந்து குண்டாலாம் எல்லாத்தையும் ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணி கீழே எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் குண்டா போய் கழுவிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு விலாகாக பார்க்கலாம். என்னதே என்ன பார்த்துக்கிட்டு இருக்க வராக்கா? இதுதான் என்னுடைய கோலம். எப்படி இருக்கு? சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸா? என்ன இது கோலம்?
ஏன் காசை பூரா கோலமாக ஆக்கிட்ட போல இருக்கே. ஆமாம் ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் வந்து குளிச்சுட்டு வந்து பானைக்கு பட்டை போட்டு அப்புறம் சந்தன குங்குமம் வச்சு மஞ்சள் கொத்து கட்டியிருக்கேன். இது வந்து சக்கரை பொங்கல், இது வந்து வெத்து பொங்கல். செல்வா எழுந்திரிச்சு இங்கே பாருங்க என்னாடி கோலம். எங்கள் அத்தை வந்து நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதுவும் வீடியோ போடணும்னு சொன்னேன்னா கண்டிப்பாக எதாக இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. பேராவண்ணு போவையில் 100 ரூபாய்க்கு 10 கலர் வாங்கி கொடுத்தாங்க. அது போக பட்டுக்கோட்டை போயிருந்தேன், அங்கே 2 கலர் வாங்கினேன். கரும்புக்கு கலர் வேணும் அத்தை அப்படின்னு சொல்லி அங்கேயும் வாங்கினேன். அதனால் எங்கள் அத்தை வீடியோ எடுக்கன்னு சொன்னாலே எல்லா கலரும் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. இன்னும் வாங்கணும்னு சொன்னாலும் வாங்கிக்கோன்னு தான் சொல்லுவாங்க. எப்படி இருக்கு என்னுடைய கரும்பு, என்னுடைய பொங்கப்பானை, கோலம்? சூப்பராக இருக்கு நீ சார். இந்த வருஷம் எப்படி பெரிய குளமாக போட்டிருக்கேன். இந்த வருஷம் பல்லு வளர்க்கல. பாதி பாதியாக போச்சு. என்னது ஓடி போய் 2 ஒழுங்கா அடிச்சிருவேன். பொங்கல் போனஸ். பா தூங்கியம்மா எங்க தூங்குறான். எழுப்புறேன். சும்மா நேர்க்க மாட்டேன். அப்பா எங்களோட பொங்கல் நல்ல பொங்கல். பொங்கல் சொல்றீ. பொங்கலா பொங்கல் கரெக்டா வடக்கு வந்து 2 பொங்கலும் நல்லா வந்து பொங்கிருச்சு. சூப்பர் நிசா. நிசாவோட பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இருங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் தெளிவா ஆகலை, தூக்க கலக்கத்தோட இருக்கேன். பாருங்க நிசாவை காலையில் சாமி கும்பிட தேங்காய் உரிச்சிக்கிட்டு இருக்கா. ஒரே இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மணி 4:15. 4:20. இங்கே பாரு 4:27 ஆகுது. 6 மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்றதுக்காக நிசா உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கு நிசா. இங்கே பாரு நிசா, தென்னை மரமெல்லாம் சூப்பராக இருக்கு நிசா. கரும்பா இது? இல்லை கரும்பு தான். கரும்புக்கும் என் புருஷனுக்கு கரும்புக்கும் தென்னை மரத்துக்கும் வித்தியாசமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சொல்லுங்க, அது கரும்பா தென்னை மரமா? சரி, கொஞ்சம் பெருசா இருக்கவும் தென்னை மரம் நினைச்சிட்டேன். சாரி. சரி, அதுதான் பெருசா இருக்கே, பால் தென்னை மரமா? நிசாவோட கோலத்தை நான் பகல்ல காமிக்கிறேங்க, நல்லா விடியட்டும், அப்புறமா காமிக்கிறேன் பாருங்க. நல்லாவே இல்லைன்னு சொல்ல வராது. ஏய் நல்லா இருக்குடி. என் வீட்டில் பாதியை காலி பண்ணிட்டேன். ஃபுல் வாசலே போட்டாங்க. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு நிசா. செருப்பு தாங்கலை, சூப்பராக இருக்கு நிசாங்க. எங்க என் பிள்ளைங்க இங்கே பாருங்க, பொங்கல்லாம் பொங்கிக்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு. தியா, தரணீஷ, எங்கள் அம்மா திட்டுது. ஆமா, பனியில ஏற்கனவே எந்திரிச்சு எனக்கு எங்க அத்தைக்கெல்லாம் சளி காது வேற அடைக்குது. இதுல பிள்ளையில வேற தடைச்சு தியாட்டே இருக்க. அதான் எங்க அத்தை திட்டி விடுறாங்க. சூப்பர் நிசா. வேற என்ன செய்ய போற அடுத்தது? தேங்காய் வச்சு கரெக்டாக 6 to 7 மணிக்குள்ளே சாமி கும்பிட போறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் குளிச்சுட்டு வரேன். பல்லு வளைக்கிட்டு இருக்கேன் இப்போ தான். என் வாழ்க்கையிலே முதல் தடவை 4 மணிக்கு எந்திரிச்சது இன்னைக்கு தான். அதுவும் என் வீட்டுக்காரமாக எந்திரிச்சான். கட்டி எந்திரிக்கணும். ஓகே, நம்மளுடைய சக்கரை பொங்கல் வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்மளுடைய சக்கரை பொங்கல்ல வந்து நல்லா நெய், முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. இது வந்து வெத்து பொங்கல். நம்மளுடைய வெத்து பொங்கலும் ரெடி. வந்து நிசா வந்து சாம்பார் வைக்க போறா. இது சாம்பார் தானே நிசா? சாம்பார், பூசணிக்காய் இல்ல பரங்கிக்காய். பூசணிக்காய்னு சொன்னா செத்தவங்களுக்கு ஆக்குறோம். பரங்கிக்காய் கூட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா நிசா. பாப்பா ஹாப்பி பொங்கல் சொல்லு எல்லாருக்கும். சொல்லுமா, சிரிப்பு தாங்களே அம்மா அவளுக்கு. தியா சொல்லு, ஹாப்பி பொங்கல் சொல்லு. ஹாப்பி பொங்கல். தியா எல்லாம் முடிச்சிட்டாங்க 5 மணிக்கு. தர்னீஸ் இவர் வந்து பப்ஜி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. பப்ஜி மணி எத்தனைன்னு காட்டு. மணியா? மணி 5ங்க. பப்ஜி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. காலையில் தூங்கி எந்திரிச்சு என் மகனுக்கு பப்ஜி. வெத்து பொங்கலும் இறக்கிற வார்த்தை.
வாங்க ஹாய் சொல்லு, இதாயிடுச்சு. ஹாப்பி பொங்கல் சொல்லு. இப்போ நிஷா புது ட்ரெஸ் போட்டா, இப்போ தியாவும் தர்னிஸும் புது ட்ரெஸ் இனிமேல் குளிச்சுட்டு போறாங்க. ஏன்னா சுடு தண்ணி வந்து இதாயிட்டு இருக்கு, சுட்டுக்கிட்டு இருக்கு. சுட்டோனே ரெண்டு பேத்துக்கும் நானும் குளிச்சுட்டு வந்து எல்லாருமே சாமி கும்பிடுவோம். நேரம் 6 ஏற்கும் நின்னாரு, இவ்வளவு நேரத்துக்கு குளிச்சுட்டு வந்திருக்கோம். ஏங்க தண்ணி ஊத்திருக்கியா? சொல்லணுமா இல்லையா என்கிட்ட? அதான் உங்க அம்மா அப்பல இருந்து அரைக்குடம் இருக்கு குளிடா, அரைக்குடம் இருக்கு குளிடான்னு சொல்லிட்டு இருக்காங்களே, காலையிலே உனக்கு குளிவா. சரி சரி, பாத்தியா குளிச்சுட்டு வந்துடும். ஓகே ஓகே ஓகே. நிஷா என்னம்மா? இரு அப்பா அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நிஷா என்ன ரெடி ஆகிட்டு இருக்க? இங்க வந்து நம்மளுடைய சாம்பாருக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சாம்பார் வந்து விசில் வந்துச்சு அப்படின்னா சாம்பார் ரெடி ஆயிடும். சாம்பார் பரங்கிக்காய், பரங்கிக்காய்க்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கராப்பலை போட்டு வரமிளகாலாம் போட்டு தாளிச்சு விட்டுருக்கோம். மாம்பழம் இல்லை பரங்கிக்காய், அவ்வளோ பத்தியா இல்லையா? மாம்பழமா? மஞ்சள் கலர்ல இருக்கும் மாம்பழங்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக சூரியன் உதிக்கையில் நம்ம சாமி கும்பிட போகிறோம். டைம் கரெக்டாக எத்தனை மணி நிஷா? 6 மணி. 6 மணி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நிஷா எல்லாமே வாசலில் வச்சு தான் சாமி பேசிக்காக வந்து நான் சின்ன பிள்ளைகளெல்லாம் இருக்கல நிஷா, வாசலில் வச்சு தான் பொங்கலே வைப்போம். ஆனால் இப்போ எல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சா. கரும்பெல்லாம் இப்போ நிஷா எடுத்துக்கிட்டு இருக்கா பாருங்க. பொங்கல்லாம் எடுத்து வாசலில் வச்சு தான் நம்ம சாமி கும்பிட்றோம். ஒரே இருட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இன்னும் 6 மணி ஆயிடுச்சு, வெளிச்சம் வரல. எந்த லைட்டா போட்டு ஒன்று சார்? இங்கே சார் என்ன பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள்? கரும்பை நிஷாவுக்கு லண்டன் மூளை விளக்கெல்லாம் எடுத்துட்டு வா. சாமியெல்லாம் சூடம்பத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. கோலத்தை மிதிக்காதீங்கடா, இருங்கடா. அதை ஒரு போட்டோ எடுத்து காலையில் போட்டு விடுவோம். கோலத்தை அம்மா போட்டதை தியா டாய் மிதிக்காதங்கிற, அப்போதான் மிதிப்பா. நல்லா சொல் பேச்சு கேளாமை. பாரு 2 பேருக்கும் எப்படி முதுகுல தொம்முன்னு உழுவுதுன்னு பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட ரெடி ஆயாச்சு. நிஷா விளக்கு ஏத்துறா. அப்படி தானே சொல்ல சொன்னேன். இங்கிட்டு வாங்க, கோலத்தை விட்டுங்கிட்டு வா பாப்பா. சாமி கும்பிட்றியா? சரி சாமி கும்பிட்ற, நல்ல பிள்ளை. இங்கே பாருங்கள் ஹாப்பி பொங்கல்னு நிஷா இங்கே பாருங்கள் சூப்பராக போட்டிருக்கேன். இந்த வருஷம் எங்கள் ஊரில் விளையாட்டு போட்டியெல்லாம் இல்லையாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. விடுங்க, போன வருஷம் விளையாட்டு போட்டியெல்லாம் போட்டு விட்றோம் நாங்கள். இன்னும் போன வருஷம் எடுத்தது இன்னும் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்குது. போன வருஷம் எடுத்தது இன்னும் வீடியோ போடாமல் இருக்குது. அது போட்டு விடுவோம் இந்த வருஷம். களத்தூரில் பொங்கல் விளையாட்டு போட்டி எப்படி நடந்துச்சுன்னு பாருங்கள். என்ன நிஷா பண்ணிக்கிட்டு இருக்க? சூரியன் வரப்போகுது பாரு. நிஷா பிள்ளையார் பிடிச்சிட்டா? பிள்ளையார் தானே நிஷா? ஆமா, மஞ்சள் பிள்ளையார் 2 பிள்ளையார் பிடிக்கணும். நான் வந்து ஒரு பிள்ளையார் பிடிச்சிட்டேன், இன்னொரு பிள்ளையார் வந்து பிடிக்கணும். 2 பிள்ளையாரா? பிள்ளையாரும் பிள்ளையார் பொண்டாட்டியுமா? இல்ல, ஒன்னு வந்து சாணி பிள்ளையார் பிடிப்பாங்க, ஒன்னு வந்து இந்த மஞ்சள்ல ஒன்னு சாணி இல்லையா? இப்ப சாணி கிடைக்கல, அதனால நம்ம வந்து என்ன நிஷா டிசைன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா பாருங்க. கத்தி கொளுத்ததா இந்த அடியில இருக்கு. அப்பாவும் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டாங்க. இப்போ குளிக்க போறாங்க. சுடு தண்ணி வச்சிருக்க அப்பாவுக்கு. குளிச்சுட்டு வரவங்க எல்லாம் சாமி கும்பிட வேண்டியதுதான். இங்க பாரு நிஷா, இவனை எந்திரி தாண்டி கலர் பொடி எல்லாம் தாண்டி அடிச்சு புடிங்க தாண்டி. அதுல எதுவும் கொட்டி விட்டுறாதடா, மண்ணு என்ன பட்டுருண்டா. சாப்பாடு திங்கணும் தானே? சாமி திங்கணுமா? சரி. உங்கள் வீட்டில எல்லாம் பொங்கல் கொண்டாடிட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். யார் அடிக்கிற பிள்ளைய? அண்ணன் அடிக்கக்கூடாது. தியா உன் பொங்கல் ட்ரெஸ்ஸை காமிக்கல. இங்கே வா. தியாவோட பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். புது சட்டை. தர்னீஸ் உன் ட்ரெஸ்ஸை காமிடா. நேரான்னு காமி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2 பிள்ளையார பிடிச்சாச்சு. 2 பிள்ளையாருக்கும் நம்ம வந்து பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பூ ஒன்றுன்னா பிடிங்க வைக்கணும். பூவை பிடிங்கி வைக்கணுமா? பூ வைக்கணும், அதான் மாதிரி வைக்கணும். தியா இதெல்லாம் கற்றுக்க. அடுத்த வருஷம் நீ தான் பொங்கலுக்கும் செய்யணும், சரியா? மணி வாங்கிட்டு ஓடு.
இந்த அண்ணன் வாங்கி ஆ சாமி கும்பிட போறியா நீ சார் தேங்காய் எல்லாம் காணோம். எடுத்துட்டு வாடா, தேங்காய் எடுத்துட்டு வாடா. தேங்காய் எடுத்துட்டு வா பாப்பா. தேங்காய் இருக்கு பாரு. இந்த பக்கம் தாங்க கிழக்கு, அதனால தான் கிழக்கு பக்கம் வச்சு சாமி கும்பிட்றது. உனக்கு வேணுமா? எடுத்து சாப்பிட்றாதாங்க. இருக்கு சூரியன் இங்க கிழக்க தான் உதிக்கும், இங்க தான் வச்சிருக்கணும். கரெக்டா தான் வச்சிருக்கோம். அப்ப இந்த பக்கம் வச்சு கும்பிட சொல்றோம். கிழக்கு எதுப்பா? அதான் கிழக்கு. அப்ப அங்கிட்டு தான் வச்சு சாமி கும்பிடுதுங்க. அது அஞ்சு விளக்கு போடுறதுப்பா. வேணா விளக்க திருப்பி வச்சிரு நீ சார். வேணா அந்த பக்கம் வெண்பொங்கல். இது இது அது என்ன பரங்கிக்காய். இவனை பாரு என்ன பண்ணிட்டு இருக்கானு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாரு. எங்க பொங்கல் செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கு. உங்க பொங்கல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. நீ இப்படி இல்லை. மணி எடுற. அம்மா சொல்லும் போது தான் அடிப்பியா? இது சாம்பிராணி காட்டையில சூடம் காட்டையில அடிப்பேன். சூடம்டா. அது சும்மா சின்ன பூச்சிடா. பூராங்கண்ணா, அது சின்ன பூச்சி. அது சரி இருக்கட்டும். நிஷா சாம்பிராணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பத்தி எல்லாம் அதுக்கப்புறமேட்டு சாம்பிராணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சூடம் ஏற்றிடுவோம். சில பேர் சாயங்காலம் தான் நிஷா பொங்கல் வைப்பாங்க. சூரியன் வந்துருச்சு அவ்வளோதான். 6 மணி இல்லைப்பா, 6:30ப்பா. சாம்பிராணி நீ தான் போடு. சாம்பிராணி காமிக்கல, நீ மணி அடிக்கணும்னு சொன்னிச்சு. சரியா? மணி அடி. சாம்பிராணி காட்டையில சூடம் காட்டையில தியாமா எந்திரிச்சு என்ன சாமி கும்பிட. குழுவுறது பிள்ளைக்கு. அதான் குழுவுறது தானடா தங்க. சாமி கும்பிடு, கை எடுத்து கும்பிடு. சாமி கும்பிட்றதாங்க. சாமி கும்பிடு பாப்பா. தேங்காய் உடைக்கணுமா? சரி. சூடமெல்லாம் கொளுத்தல. தேங்காயை உடைச்சு வச்சுட்டு தான் சூடம் கொடுக்கணும். சரி 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 சரி. பாப்பா கரும்பை தட்டி விட்றாத, பேசாம இரு. சாமி கும்பிடு பாப்பா. அவன் கும்பிடுவான். நீ கும்பிட்றா. என்னடா கை கட்டிட்டு நிற்கிறா? சாமி கும்பிட்றா. நல்லா சூப்பர் தாங்க. பாப்பா அவள்கிட்ட வாங்க நிஷா, வாங்க நிஷா.
வெளுத்து விட்ருவோம் வெளுத்து. அப்போ கோலத்தை மணி எடுறா சத்தமாடி. சாமி கும்பிட தியா எந்திரியா. ஏய் குட்டி குஸ்கா எந்திரி. சாமி கும்பிடு. எந்திரி தியா. தியா கையை கை கேட்டாத சாமியை கும்பிடு. அவன்கிட்ட அந்த மணியை வாங்கினி சார். என்னப்பா கரும்பு எடுத்து வெளுத்தரலாம். எடுத்து தின்றா. என்னடா அவ்வளோதான். எடுத்து தின்னுங்க. எடுத்து சாப்பிடு. கரும்பு எடுத்து. பொங்கல் வேணுமா? சரி எடுத்து தட்டு எடுத்துட்டு வா. அப்போ அந்த இலையில உள்ளதே சாப்பிட்ரு. அப்படியா? தர்ணீஸுக்கு ஒரு இலை, தியாவுக்கு ஒரு இலை. வேணாம் நோனான்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம். என்னப்பா கரும்பு எடுத்து வெளுத்தரலாம். எடுத்து தின்றா. என்னடா அவ்வளோதான். எடுத்து தின்னுங்க. எடுத்து சாப்பிடு. கரும்பு எடுத்து. பொங்கல் வேணுமா? சரி எடுத்து தட்டு எடுத்துட்டு வா. அப்போ அந்த இலையில உள்ளதே சாப்பிட்ரு. அப்படியா? தர்ணீஸுக்கு ஒரு இலை, தியாவுக்கு ஒரு இலை. வேணாம் நோனான்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மாதவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். பாய்.